கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் கர்த்தருக்கு மிக்க சந்தோஷம் அடைகிறேன். ஒரு நல்ல செய்தி என்னன்னு சொன்னா, இம்மட்டு நாட்களும் சுவிட்சர்லாந்துல ஏறக்குறைய 2.5 வருடங்கள் இதே இடத்துல நின்று ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தரை உயர்த்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இதே இடத்துல இருந்து இலங்கை தேசத்திலே, அதாவது பெத்தேல் உதவும் கரங்கள் என்ற ஒரு திட்டத்தை நான் ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் எனக்கு அங்கே கிருபை செய்தார். கடந்த கிழமை நம்முடைய சபை இலங்கை தேசத்திலே உண்டு, கல்வாரி சுவிசேஷ பூர்ண சபை. என்னுடைய தலைமை போதகர் பாஸ்டர் லெஸ்லி மத்தியூஸ் சாந்தியக்கா அவர்களுக்கு ஊடாக ஒரு சில காரியங்களை நாம் இலங்கை தேசத்தில் செய்திருக்கிறோம். அதாவது முதல் கட்டமாக சங்கானை பகுதியிலே ஒரு கிளை சபை, அந்த கிளை சபைக்கு சிறு பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களுக்கு ஒரு சில உதவிகளை ஆண்டவருடைய நாமத்தினாலே நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இந்த திட்டத்துக்காக, அதாவது உதவும் கரங்கள் திட்டத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கிறீர்களோ, நீங்கள் முடிந்தால் எங்களோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, எங்களோடு இணைந்து நீங்கள் உதவிகள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுங்கள். நாங்கள் காரியங்களை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வீடியோ முடிந்ததுக்கு பிற்பாடு பாஸ்டர் லெஸ்லி மத்தியூஸ் கடந்து போய் அந்த உதவிகளை செய்த அந்த சபை, அந்த சிறு பிள்ளைகள் எல்லாருடைய வீடியோக்களும் உண்டு. அவர்கள் ஜெபத்தோடு ஆரம்பித்தார்கள். அந்த காரியங்களையும் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் செய்வாராக. ஒரு சில வசனங்களை வாசித்து நான் முடிக்கப் போகிறேன். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 16வது வசனம் பிரியமானவர்களை இப்படியா சொல்லுகிறது: ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி பெரியவர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய் விடும். ஒருவன் கொடுக்கிற வெகுமதி அவனுக்கு வழிகளை உண்டாக்குறதா. அவன் ஆண்டவருடைய நாமத்தாலே கர்த்தருக்கா என்னென்ன காரியங்கள் எல்லாவற்றையும் செய்கிறானோ, என்னென்ன காரியங்கள் எல்லாவற்றையும் பூமியில செய்து முடிக்கானோ, அது அவனுக்கு நன்மையாக உண்டாகிறது மாத்திரமில்ல, அது அவனுக்கு வழிகளையும் பாத்திரங்களையும் அது உண்டாக்குறதாக அங்கே காணப்படுகிறதா. அது மாத்திரமல்ல, பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய் விடும். நல்ல உயர்ந்த இடத்திலே, நல்ல இடங்களிலே கர்த்தர் கொண்டு போய் உங்களை கொண்டு விடுகிறார். நல்ல பெரிய மனிதர்களுக்கு முன்பாக உங்களுக்கு நல்ல பெயர்களை வேண்டி தரும்படியாக நீங்கள் இன்னுமாக பயன்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அங்கே உதவி செய்கிறதை நாங்கள் அங்கே காண முடியும். நாங்கள் கர்த்தருக்கு எவ்வளவு தூரம் காத்திருந்து தேவனுக்கு எவ்வளவு தூரம் பிரயாசப்படுகிறோமோ அவ்வளவு தூரம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை உங்களால் சுமக்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நன்மையான காரியங்களை உங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் செய்வாராக. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற பொழுது இதுக்குரிய விளம்பரங்கள் எல்லாவற்றையும் நான் போடுவேன். நீங்கள் பாருங்கள். நீங்களும் ஏதாவது காரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதாவது உங்களிடத்திலே நாங்கள் பெரிய தொகைகளை கேட்கவே மாட்டேன், மற்றவர்களை போல அல்ல. உங்களால் முடிந்தால் நீங்கள் 5 ரூபாயோ அல்லது 10 ரூபாயோ கர்த்தருடைய நாமத்தால் நீங்கள் கொடுக்கிற பொழுது அந்த இலங்கை தேசம் அங்கே ஆஸ்வதிக்கப்படும். கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட அது அங்கே போதுமானதாக இருக்கும். ஆனப்படினால் இந்த வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். பாஸ்டர் லெஸ்லி மத்தியூஸ் அங்கே கடந்து வந்து செய்கிற காரியங்களை பாருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. நாங்கள் இந்த உதவுகரங்கள் திட்டங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. கர்த்தருடைய நாமம் அங்கே மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன். பாய் பாய். நாமத்தில் எங்களுடைய சங்கானை திருச்சபையில் இந்த மாலை நடக்கிற இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற எல்லாரையும், விசேஷமாக இளைஞர்களை இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். இன்று மாலை நாங்கள் இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிறதுக்கு காரணம், சுவிட்சர்லாந்தில் எல்பெத்தேல் என்ற திருச்சபை போதகர் சசி அவர்களும் அவருடைய சபை மக்களும் எங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பி இருக்கிறார்கள். சங்கானையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக. ஆகவே இந்த நாளில் பாஸ்டர் சஞ்சீவ் அவர்கள், சகோதரி கௌதமி அவர்களும் சேர்ந்து உங்களை அழைத்து இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்தபடியால் பாஸ்டர் சசிமுன் சார்பாகவும் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் அதிக நேரம் இங்கே இருக்க மாட்டோம். உங்களுக்கு சில பரிசுகள் கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் படிக்கிறபடியால் படிப்புக்கு தேவையான பரிசுகள். ஆகவே அதை இப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணின பின்பு அதை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். பாஸ்டர் வாங்க, ஜெபம் பண்ணுங்க. சதீஷும் அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய சபைக்கும் நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு இந்த மாலை வேளையில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கின்றதான ஆண்டவர் எல்பெத்தேல் திருச்சபையின் போதகர்களுக்கும்
ஆண்டவரே அதோடு கூட ஆண்டவரே சசிக்காக அவருடைய மனைவிக்காக நாங்கள் வேண்டல் செய்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அந்த குடும்பத்தினரோடு இருக்கட்டும். ஆண்டவரே சங்கானை திருச்சபையை நினைத்து இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்து அந்த குடும்பம் திருச்சபை ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தரின் நாமம் ஆண்டவரே என்றென்றைக்கு இருப்பதாக. இந்த உதவி மூலமாக இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தங்களுடைய கல்விக்கு அதை பயன்படுத்தத்தக்கதாக நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உதவி செய்த யாவர் மீதும் தேவ சமாதானம், தேவகரம், தேவக்கிருபை என்றென்றும் இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி. பிள்ளைகள் அமர்ந்து கொள்ளுங்கள்.